ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாருங்க ஸ்டிச்சிங் வீடியோவில் நம்ம கப் பகுதியில் 3 டாட் எப்படி பிடிக்கணுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து கெட்ட பக்கம், ஓகேங்களா? கெட்ட பக்கத்தை இது போல் இன்ட்டு மாதிரி நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். சென்டரில் பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதியும் இது போல் சென்டரில் கரெக்டாக வச்சுக்கணும். இப்படி நீங்கள் தனித்தனியாக மாற்றி இப்படி குறிச்சிட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கப்பை நம்ம பிரிக்கிற மாதிரி வந்துடும். அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக போடாமல் 2 கப் பகுதியுமே இது போல் சேமாக இது போல் சென்டர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 3 டாட்டில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மெயின் டாட்டு தான் நம்ம வந்து கரெக்டாக பிடிக்கணும். மெயின் டாட்டுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுகள் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட சைஸ் நம்மளுக்கு தேவைப்படும். ப்ளவுஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 38 இன்ச்சு, ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச்சு. அப்போ 3 டாட் தைக்கிறதுக்கு இந்த கிராஸோட அகலத்துக்கு சைஸ் தேவை, இந்த கிராஸோட உயரத்துக்கு இந்த ப்ளவுஸோட ஹைட்டு தேவைப்படும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் எப்படி வந்து ஈஸியாக பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸோட சைஸ் 38. நம்ம பாருங்க கரெக்டாக வச்சுக்கணும், தையலுக்கெல்லாம் விட தேவையில்லை, இப்படியே கரெக்டாக வச்சுக்கலாம். 38 சைஸுக்கு கிராஸோட அகலம் எவ்வளவு? இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஃபார்முலா வந்து நான் நோட்டு போட்டு எழுதிக்க சொன்னேன். இப்போ பாருங்க இது போல் நீங்கள் வந்து நோட் போட்டு எழுதிக்கங்க. இது பூரா சைஸு. இப்போ நம்மளுக்கு வந்து 38 சைஸு. 38 சைஸுக்கு கிராஸ் அகலம் எவ்வளோ வருது பாருங்கள், கரெக்டாக 3.25 இன்ச்சு. இந்த நோட்டை பார்த்து ஃபார்முலாவை பார்த்து நம்ம குறிச்சிக்கலாம். இப்போ 38 சைஸுக்கு கிராஸோட அகலம் கரெக்டாக 3.25 இன்ச்சு. இந்த அளவு எப்படி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இது உடம்புல இருந்து நேரடியாக எடுக்கக்கூடிய அளவு. இப்போ கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா உங்கள் ப்ளவுஸை ஓப்பன் பண்ணி காமிங்க, உங்கள் உடம்புல நான் அளவு எடுத்துக்கிறேன் அப்படின்னா யாராவது உடம்பை வந்து காமிப்பாங்களா சொல்லுங்கள்? எந்த டெய்லராக இருந்தாலுமே, லேடிஸ் டெய்லராக இருந்தாலும் ஜென்ஸ் டெய்லராக இருந்தாலும் ப்ளவுஸை கலட்டியாக உங்கள் உடம்பை வந்து காமிக்க மாட்டாங்க. இப்போ இந்த அளவை வந்து நீங்களே கண்ணாடி முன்னாடி யாருமே இல்லாமல் இருக்கிறப்ப நீங்கள் ப்ளவுஸை கலட்டி ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அகலம் வந்து நீங்களே உங்களுக்கு வந்து எடுத்துக்க முடியும், ஓகேங்களா? அதனால் எந்த கஸ்டமர் வந்தாலும் உடம்பை காமிச்சு நம்ம கிராஸ் அகலத்தை வந்து எடுக்க முடியாது. அதனால தான் எல்லா சைஸுக்குமே இந்த ஃபார்முலா நான் எழுதி வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸுக்கு நம்ம 3 டாட் தைக்கணுமோ அந்த சைஸை பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஆன்சர் அந்த ஃபார்முலாவில் இருக்கும். அதனால ஃபார்முலாவை பார்த்தே நம்ம வந்து குறிச்சுக்கலாம். இப்போ 38 சைஸுக்கு கிராஸ் அகலம் கரெக்டா 3.25 இன்ச்சு. இப்போ அகலம் வந்து நம்ம குறிச்சிட்டோம். உயரம் வந்து எப்படி குறிக்கணும்? கீழே இருந்து மேல் உயரத்தை மட்டும் நம்ம எல்லா ப்ளவுஸுக்குமே ஞாபகம் வச்சுக்கலாம். மேலே இருந்து இந்த உயரத்தை ஞாபகம் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து குழப்பமாயிரும். ஏதாவது ஒரு அளவை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளவுஸில் 3 டாட் தைக்கிறதுக்கு குழப்பமே இல்லாமல் ஈஸியாக நம்மளால் தைக்க முடியும். அதனால் மேல் உயரத்தை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கவே வேணாம், கீழ் உயரம் மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. இப்போ 38 சைஸுக்கு கிராஸ் அகலம் 3.25 குறிச்சிட்டோம். இப்போ உயரம் எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ளவுஸோட உயரம் 13.5 இன்ச்சு வருது. அப்போ 13.5 இன்ச்சு உயரத்துக்கு இந்த கிராஸோட உயரம் எவ்வளவு வைக்கணும் அதையுமே ஃபார்முலாவில் நம்ம பார்த்துடலாம். இப்போ பாருங்க, ஆல் சைஸுக்குமே எந்த சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ப்ளவுஸோட ஹைட் வந்து 13.5 இன்ச்சு வருது. அப்போ 13.5 இன்ச்சு வருது அப்படின்னா கீழே இருந்து மேல் உயரம் 2.25 இன்ச்சு வருது. கரெக்டாக பாருங்க, கீழே இருந்து மேல் உயரம் 2.25 இன்ச்சு வருது. இதை அப்படியே வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இது போல் நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸ்லேயே இந்த 3 டாட்டா அளவு எடுக்கலாம்ல அப்படின்னு நினைப்பீங்க. அந்த அளவு வந்து நம்மளுக்கு தேவை வேண்டாம். அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம கட்டிங் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா தைக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தச்சு பாருங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து 100% கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் புதுசாக தைக்கிறனால ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து சொதப்பலாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து தைக்க தான் உங்களுக்கு இந்த அளவுகள் எல்லாமே நம்மளுக்கு சரியான அளவில் பக்காவாக சூப்பராகவே கிடைக்கும். இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ பாருங்க, நம்ம உருண்டையான கப் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இப்போ லைன் வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த லைனுக்கு நேராகவே ஒரு மடிப்பு மடிக்கணும் பாருங்கள். இது போல் அழகாக மடிச்சுக்கலாம். மேலே ஷோல்டர்கிட்ட ஏற்றி இறக்கி வராமல் இந்த 2 துணியுமே சேமாக இருக்கணும். அதுக்குன்னு ஃபுல்லாகவே சேமாக மடிச்சிடக்கூடாது. நம்ம இங்கே லைனுக்கு நேராக தான் மடிக்கணும். ஓகேங்களா? இப்போ உருண்டையான கப்புங்கிறனால கிராஸை 2ஆக மடித்து இதோட அகலம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 இன்ச் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது போல் லைன் போட்டுட்டு நம்ம ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். நுனி பகுதியில் கெட்டி தையல் போடக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி பாருங்கள், உருண்டையான கப்புக்கு 1 இன்ச் எடுத்து இது போல் நம்ம தையல் போட்டுட்டோம். இப்போ இந்த பகுதியை பின்பக்கமாக திருப்பி இப்போ அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கெட்டி தையல் போட்டு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக ஜாயிண்ட் வந்திருக்கு. இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு மட்டும் லேசாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா துணி இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபுல்லாக வரைக்கும் கட் பண்ணாமல் கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் அகலத்தில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பகுதியை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 2வது கிராஸ் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் டாட் பிடிச்சிருந்தோம் இல்லையா, அந்த நுனி பகுதியிலேருந்து 2வது கிராஸ் ஆம்கோல் சைடு பிரிக்கணும். அப்போ இந்த ஆம்கோல் சைடை 2ஆக மடித்து இதோட அகலம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சுக்கு ஒரு 3 கோடு வரும். 3 கோடோட எக்ஸ்ட்ரா ஒரு கோடு 0.4 கோடு வர்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதோட அகலம் பார்த்தீங்கன்னா 0.4 அந்த அளவுக்கு நம்ம வந்து குறிச்சிட்டு இப்போ 3 டாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வைக்கணும், இந்த 2 டாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சு. இதோட ஃபார்முலாவை இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதோட ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா உருண்டையான கப்புக்கும் நார்மல் கப்புக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம உருண்டையான கப்பு தான் எடுத்துக்க போகிறோம். உருண்டையான கப்புக்கு 38 சைஸுக்கு 1.25 இன்ச் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம கரெக்டாக 1.25 இன்ச் பாருங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம். இந்த இடத்துல அப்படியே வளைச்சி கொண்டுட்டு வரக்கூடாது, அப்படியே ஷார்ப்பாகவே கொண்டுட்டு வந்துடணும். நுனியில் வந்து தைக்கும் பொழுது ஷார்ப்பாக கொண்டுட்டு வரணும். நூலை வந்து ஒட்டவே கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் 1 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு தான் கட் பண்ணணும். இப்போ 3வது டாட் பார்த்தீங்கன்னா 2 டாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் 3வது டாட் பட்டன் பட்டி சைடு பிடிக்கணும். இதோட டிஸ்டன்ஸுமே கரெக்டாக 1.25 இன்ச் எடுத்துக்கணும். இந்த சைடுமே 2ஆக மடித்து அந்த 0.4 அந்த அகலத்தில் நம்ம தச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 3 டாட்டுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பராக நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இதை நல்ல பக்கமாக திருப்பி பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் 3 டாட்டுமே அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. இப்போ இதே மாதிரி அந்த சைடும் தச்சுக்கலாம். இப்போ இந்த சைடுமே பாருங்கள், நம்ம வந்து கிராஸோட அகலம் கரெக்டாக பாருங்கள் 3.25 38 சைஸுக்கு கீழே இருந்து மேல் உயரம் 2.25 இது போல் லைன் போட்டுக்கலாம். இந்த லைனுக்கு நேராகவே நம்ம மடிச்சுட்டு இதோட அகலம் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு இது போல் நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டு நம்ம வந்து டபுள் தையல் வந்து போட்டுக்கலாம். அந்த சைடு நம்ம எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான் இந்த சைடுமே நம்ம அப்படியே தச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், 2வது கிராஸ் ஆம்கோல் சைடு பிடிக்கணும். இதோட அகலம் பார்த்திங்கன்னா 0.4 கோடு. டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு 38 சைஸுக்கு 1.25 இன்ச்சு உருண்டையான கப்புக்கு 1.25 இன்ச் நம்ம வந்து எடுத்திருக்கோம். 3வது கிராஸ் பார்த்திங்கன்னா 2 கிராஸுக்கும் இடைப்பட்ட பகுதியில் 3வது கிராஸ் பட்டன் பட்டி சைடு பிடிக்கணும். இப்போ 3 டாட்டுமே நம்ம வந்து அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களுமே தச்சு பாருங்கள். தைக்க தான் உங்களுக்கு எப்படி தைக்கணுங்கிற ஒரு ஐடியாவே கிடைக்கும். கண்டிப்பாக தச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பெல்ட் பட்டியை எப்படி இணைக்கணுங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பெண்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.